ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ சன் டிவியில் ஒரு நியூ பிரம்மாண்டமான ஒரு த்ரில்லர் சீரியல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனை சேனல் சைட்லேருந்தே வந்து சொல்லியிருந்தாங்க. எஸ், அஃபிஷியல் லான்ச் ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனாமிகா சீரியல். ஸோ இந்த சீரியலுடைய லான்ச் ப்ரோமோ ஏர் ஆகி கிட்டத்தட்ட 2 months கிட்ட ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து சீரியல் வந்து லான்ச் ஆகலை அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ இதை பற்றி நேற்று வந்து விசாரிச்சப்போ என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அகைன் வந்து இந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சேனல் சைட்லேருந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சேனல், அதாவது டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா இல்லைன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் சன் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ப்ரீமியர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரியல. பட் சீரியலுடைய ஷூட் வந்து மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு ஹை பட்ஜெட் சீரியல் அப்படின்னு சொல்லும் போது டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டிஆர்பி வருமா அப்படின்ற மாதிரியான இதுவும் தெரியல. பட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு பெனிஃபிஷியலான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஹை பட்ஜெட் சீரியல் வரும்போது இதாங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீரியல்ல ஹீரோ வந்து ஆக்டர் தர்ஷக் இருக்கார்ல, ஸோ அவர் தான் வந்து கமிட் ஆகி இருந்தாரு. பட் இப்போ அவர் வந்துட்டு சிங்கப்பெண்ணை சீரியல் இருக்கு இல்லையா, இப்போ கரண்டா 8 o'clock வந்து நியூவா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சன் டிவியில். ஸோ அந்த சீரியல்லையும் ஹீரோவா ஆக்ட் பண்ண போறதா வந்து அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இவர் வந்து 2 சீரியலுமே அட் எ டைம் வந்து மேனேஜ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாகவே கிடைச்சிருக்கு. இவர் தான் வந்து 2 சீரியல் ஹீரோவா பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கா வருது, ஒருவேளை அனாமிக்கு வந்து ஓடிடிக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிவியில் அட் எ டைமில் வந்து 2 சீரியலுக்கு ஹீரோவாக பண்ணுறது கஷ்டம். பட் சேனல்ஸ்லேருந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா சேனல் வந்து பர்மிட் பண்ணாமல் அவர் வந்து செகண்டாக ஒரு சீரியலுக்கு ஹீரோவாக கமிட் ஆகியிருக்க முடியாது. பட் சேனல்ஸ்லேருந்து என்ன முடிவு இருக்குன்னு சொல்லி தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சான்சஸ் கன்ஃபார்மாக அவர் தான் வந்துட்டு சிங்கப்பெண்ணையில் பண்ணுறாரு. பட் அனாமிக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடைச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.